இந்திய டென்னிஸ் வீராங்கனை ராதிகா யாதவ் அவரது சொந்த தந்தையாலேயே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப பிரச்சனை மற்றும் சமூக அழுத்தமே அக்கொலைக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. 25 வயது ராதிகா இந்திய டென்னிஸ் அணியில் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் விளையாடி வந்தார். அண்மையில் பயிற்சியாளராகவும் மாறினார். இந்நிலையில் புதுடெல்லியில் டென்னிஸ் பயிற்சி மையம் ஒன்றை ராதிகா நடத்தி வந்தது தந்தை தீபக் யாதவுக்கு பிடிக்கவில்லை. தவிர மகளின் வருமானத்தை நம்பியிருக்கும் தந்தை என ஊர் மக்கள் தன்னை கிண்டலடித்து வந்ததும் அவருக்கு தாங்க முடியாத கோபத்தை ஏற்படுத்தியது. இதனால் டென்னிஸ் பயிற்சி மையத்தை மூடிவிடுமாறு மகளை பலமுறை அவர் வற்புறுத்தியுள்ளார். ஆனால் ராதிகா கேட்கவில்லை. இதனால் பொறுமை இழந்த தீபக் வியாழக்கிழமையன்று வீட்டிலேயே தன் மகளை பின்னால் இருந்து 3 முறை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். ராதிகாவின் சித்தப்பா போலீசில் புகார் செய்ய தீபக் உடனடியாக கைது செய்யப்பட்டார். மகளை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் பல்வேறு கோணங்களில் விசாரணை தொடருகிறது. தேசிய மற்றும் அனைத்துலக அளவில் டென்னிஸ் விளையாடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்த்த சொந்த மகளை ஊரார் பேச்சுக்கு செவிசாய்த்து தந்தையே ஆணவ கொலை செய்துள்ளார். இதுவும் ஒருவித ஆணாதிக்கமே என இந்திய வலைத்தளங்களில் பெரும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my